மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. வழக்கமாக இந்த விஷயத்தை நம்ம பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். இது போன்ற பர்சனல் விஷயங்களை, தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிற எந்த விஷயத்தையுமே பொது வழியில் விவாதிக்கக்கூடாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இப்போ அந்த விவாத பொருளாக மாறிப்போன ஒரு விஷயம், பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சங்கீதாவுக்கும் நடிகர் விஜய்க்கும், அதாவது தாவேகா கட்சியினுடைய தலைவராக இருக்கிற விஜய்க்கும் இடையில் ஏற்பட்டிருக்கிற அந்த டைவர்ஸ் வழக்கு. அது அவங்க ரெண்டு பேருக்கு தனிப்பட்ட விஷயம். செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. 2021 நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம், வேறு ஒரு நடிகையோடு அவருக்கு திருமணத்தை மீறிய உறவு அப்படின்னு அதை குறிப்பிட்டிருக்காங்க. திருமணத்தை மீறிய உறவுனா கள்ள உறவு, கள்ளக்காதல், கள்ளத்தனமான உறவு, மனைவிக்கு துரோகம் பண்ணுவது, மனைவியை ஏமாற்றுவது அப்படின்னு பல அடைமொழிகளை நீங்கள் சொல்லலாம். திருமணத்துக்கு மீறிய உறவு இருக்குது அந்த நடிகையோடு. நான் பல முறை அவரை அது குறித்து கேட்டேன், சண்டை போட்டேன், கண்டித்தேன். நான் அந்த சீக்கிரமாக கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் அது சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருந்தது. தொடர்ச்சியாக அந்த நடிகை அவரோடு சேர்ந்திருக்கிற புகைப்படங்களை அடிக்கடி வெளியிட்டு எனக்கு பயங்கர மன உளைச்சலை கொடுத்தாங்க. நான் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். தொடர்ந்து அவர்கிட்ட நான் அதை கேட்கறதுனால எனக்கு பொருளாதார ரீதியாக தடை ஏற்படுத்தினார். என்ன ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருந்தேன்னு சொல்லாமல் எனக்கு வீட்டில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. அப்புறம் என்னுடைய இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த திருமணத்துக்கு மீறிய தகாத உறவால் நானும் என்னுடைய பிள்ளையும் என்னுடைய மகளும் கடுமையாக மன உளைச்சல், மனதளவில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டோம். இவர் வெளிநாடுகளில் ஜாலியாக ஊர் சுற்றுறதும், கேள்வி கேட்டால் வேற ஒரு விஷயங்கள் பதில் சொல்கிறதும் இப்படி இருக்கிறதுனால எனக்கு டைவர்ஸ் கொடுங்கன்னு சொல்லி அவங்க நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. இந்த ப்ரேயரே அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட டிசம்பர் மாதமே பண்ணியிருக்காங்க. இது இப்போ தான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. கடந்த ஆண்டு டிசம்பர்லேயே அவங்க செங்கல்பட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. இப்போ இந்த விவகாரம் வெளியிடப்பட்டிருக்கிறது அல்லது வெளியில் வந்திருக்கிறது. எப்படி வந்துச்சுன்னெலாம் தெரியாது. இது இந்த நீதிமன்றத்தை நாடினது சங்கீதா, அதாவது விஜயனுடைய மனைவி. இப்போ வரைக்கும் அவங்க தான் அஃபீஷியல் மனைவி. நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம், நாளைக்கு டைவர்ஸ் கிடைக்கலாம். விஜய் வேறொரு, இவங்க குறிப்பிடுறாங்க இல்லையா, எனக்கு தொடர்ந்து அழுத்தம் வந்தால் அந்த நடிகையின் பெயரையும் வெளியிடுவேன் அப்படின்றாங்க. அந்த நடிகையோடு விஜய் திருமணம் செய்து கொள்ளலாம், திருமணம் இல்லாமல் கூட அவர்கள் இருக்கலாம். நாளைக்கு செல்வி இன்னார் என்று நம்ம அழைக்கிற சூழ்நிலை கூட உருவானாலும் உருவாகலாம், என்ன வேணாலும் நடக்கும். ஆனால் இப்போ நம்ம பேச போகிற விஷயம், இந்த வீடியோவுடைய முக்கியமான சாராம்சம் இது இல்லை. இவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இவர் நடிகையோட உறவில் இருக்கட்டும், இல்லை என்ன கன்றாவேன்னு இருந்துட்டு போட்டோம், எவன் வேணா இருந்துட்டு போட்டோம், அது அவங்களுடைய தனிப்பட்ட பஞ்சாயத்து. அதை நம்ம பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. மற்றவர்களுக்கு என்ன வேணால் பேசுவாங்க, நம்ம அப்படி பேச போகிற ஆள் கிடையாது. ஆனால் இந்த சம்பவத்தை தொடர்பு படுத்தி இப்போது சமூக வலைதளங்கள் மூறாக பணம் கொடுத்து பரப்பப்படுகிற ஒரு விஷயம் என்னென்னா, இதற்கு பின்னணியில் திமுக இருக்கிறது, இது பின்னணியில் திமுகவுடைய சதி இருக்கிறது அப்படின்னு ஒரு முட்டு கொடுக்குற, எதற்குமே உதவாக்கரைகள், இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ஆக்கிரமிச்சிருக்கிற பல பன்னாடைகள், காசு கொடுத்தா எதை ஒன்றா செய்யக்கூடிய நபர்களால் இப்போ இங்கே எங்கடா திமுக வந்துச்சுன்னு கேள்வி கேட்டால் நம்மளை ஊப்பின்னுவான், 200 ரூபா கைக்கூலின்னுவான், என்ன வேணா சொல்லுவானுங்க. ஆனால் நீங்கள் மக்கள், நான் இதை பார்த்துட்டு இருக்கிற மக்கள், உங்ககிட்டயே நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். வழக்கு தொடுத்திருப்பது, எனக்கு விவாகரத்து வேணும்னு நீதிமன்றத்தை நாடி இருப்பது விஜயனுடைய அதிகாரப்பூர்வ மனைவி, அங்கீகரிக்கப்பட்ட மனைவி. விஜயோடு குடும்பம் நடத்தி 2 பிள்ளைகளை பெற்றவங்க தான் அவங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அவங்க குறிப்பிட்டது என்னன்னா, விஜய் குறித்து இப்போ ஏன் இதை வச்சு நம்ம பேசுகிறோன்னா, விஜய் ஒரு நடிகராக இருந்தால் இதை பற்றி நம்ம பேச போகிறது இல்லைங்க. ஏன்னா சமீபத்தில் கூட ஒரு நடிகர், அவர் மனைவியோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, அதன் காரணமாக நீதிமன்றத்தை மியூச்சுவல் கன்சர்னில் அவங்க நீதிமன்றத்தை நாடினாங்க. அது குறித்து நம்ம பேசவே இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு நடன நடிகர், அப்புறம் நடன இயக்குனராக இருந்தார், பிரபல நடிகராக மாறினார். அவர் ஒரு பிரபலமான நடிகையோடு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் திருமணம் செஞ்சுக்கிற லெவலில் போனார். அதற்காக மனைவி விவாகரத்து பண்ணார், மதம் மாறினார், என்னென்னமோலாம் சொன்னாங்கல்ல. ஆனால் அது குறித்து நம்ம ஒரு நாளும் பேசுனதில்லை. ஏன்னா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை, ஒருத்தர் இந்த லிவிங் டுகெதராக இருப்பாங்க, கல்யாணத்தை மீறி இருப்பாங்க, கல்யாணம் பண்ணிப்பாங்க, நடிகர் டைவர்ஸ் பண்ணிடுவாங்க, நடிகை டைவர்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. நடிகை என்பது பொதுவெளியில் தெரிகிறதுனால, பரிச்சுன்னு வெளிச்சம் அவங்க படுறதுனால அதை குறித்து ஒரு 4 நாள் பேசு பொருளாக இருக்கும். வேறு ஒரு சம்பவம் தான் 5ஆவது நாள் அது மாறிடும். ஆனால் இந்த விஜய் குறித்து இப்போ ஏன் இது பெரிய பூதாகரமாக மாறுது அப்படின்னா, விஜய் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்காரு.
நான் தான் அடுத்த முதலமைச்சர்ன்றாரு, தமிழ்நாடே நான் தான்றாரு, எல்லா வீட்லேயும் விஜய் இருக்காருன்றாரு, என்ன நீங்கள் அடிச்சிங்கன்னா எல்லாம் நாட்டு மக்களை அடிச்சுதா அர்த்தம்ன்றாரு, என் மீது குற்றம் சொன்னால் நாட்டு மக்களே குற்றம் சொல்கிற மாதிரின்றாரு. இவன் கள்ளக்காதல் பண்ணதுக்கு நாட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க? அப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா? எல்லா வீட்லேயும் எனக்கு ஓட்டு இருக்குன்றான். நியாயப்படி பார்த்தா இவன் வீட்டு ஓட்டே இவனுக்கு கிடையாது பொழுது. அந்த அட்ராசிட்டி பண்ணி வச்சிருக்கு, அயோக்கியத்தனம் பண்ணி வச்சிருக்கு, மொள்ள மாதிரித்தனம் முடிச்சவைக்குத்தனம் பண்ணியிருக்கு. அதை நம்மலாம் சொல்லலை, அந்த அவரோடு குடும்பம் நடத்தின அவங்க மனைவி தான் சொல்கிறாங்க. இதில் எங்கடா திமுக வந்துச்சு? எது கேட்டாலும் திமுகவை சொரியாமல் இருக்க முடியாதா? இப்போ திமுகவுக்கு இவன் இந்த சம்பவத்தை இவர்களை தூண்டி விட்டு டைவர்ஸுக்கு போகணும்னா இவன் கள்ளக்காதல் பண்ணதுக்கு திமுக என்ன பண்ணும்? நல்ல யோசிச்சு பாருங்களேன். எங்கேயாவது லாஜிக் கரெக்டாக இருக்கான்னு பாருங்களேன். இப்போ திமுகவை குற்றம் சாட்டுகிற நபர்களுக்கு எதுக்கெல்லாம் குற்றம் சாட்டுறாங்க அப்படின்ற அர்த்தமும் தெரியல, இதில் என்ன நடக்குதுன்னு தெரியல, ஏன் இவங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரியல, ஒன்றுமே புரியல. இப்போ நான் எனக்கு ஒரு நண்பர் ஒரு ஆடியோ அனுப்பிச்சிருந்தார், இந்த ஆடியோவை கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ ஒன்று அனுப்பிச்சிருந்தார். அந்த ஆடியோ என்னன்னு கேளுங்க நீங்களும், அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். ஸ்ரீராம் தெரியுதுல்ல? தெரியுது ப்ரோ, தெரியுது. ஓகே ஓகே, ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். நீங்க நியூஸ் பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. இது அண்ணாவுக்கு இந்த டிவோர்ஸ் மேட்டர் தானே? அது கொஞ்சம் நம்மளுக்கு நம்ம கையமீறி போற மாதிரி இருக்கு. லுக் லைக் டிஸ்கம்ஃபர்ட் சிச்சுவேஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. சீஃப் என்ன சொன்னாருன்னா, we have a tool kit. நம்மளுக்கு எப்பயுமே என்னென்ன பேசணும் ஒரு டூல் கிட் இருக்கு. அதுல என்னென்ன இருக்குன்னா, கரூர் இஷ்யூ வச்சு அண்ணாவை முடக்க பார்த்தீங்க, தென் ஜனநாயகனை முடக்கிட்டீங்க, தென் பிஜேபியும் திமுக கூட்டு சேர்ந்து அண்ணனை 2 நாள் சிபிஐ ஆபீஸ்ல வச்சு விசாரணை அலக்க வச்சிங்க கூட்டணிக்காக. இப்போ இந்த எஸ்ஓபி எல்லாம் போட்டு அண்ணனை மக்களை பார்க்க விடாத பண்றீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. they are seeing all these things, they are counting your days அப்படின்னு போட்டு டிஎம்கே அகேன்ஸ்டா ஒரு ஹேஷ்டாக் ரன் பண்ண போறோம். we support விஜய் நானு. ஸோ நம்ம என்னன்னா கரூர் இஷ்யூ அப்ப என்ன ஊகான் என்ன எஸ்ஓஎஸ்ல ஒர்க் பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் போஸ்ட் போடுங்க, தென் வீடியோ கிரியேஷன் பண்ணி போடுங்க. ரொம்ப ஃபேமிலி அட்டாக் பண்ணாதீங்க. மேம் சங்கீதா மேம் அட்டாக்லாம் பண்ணாதீங்க. இதுக்கு பின்னாடி டிஎம்கே தான் இருக்கு. ஸோ டிஎம்கே தான் லீக் பண்ணிருக்கு. இவ்வளவு சீப்பான பாலிடிக்ஸ் இது உங்க மக்களுக்கு இது எடுபடாது. மக்கள் இன்னும் அண்ணனுக்கு அனுதாபம் பட்டு இன்னும் நீங்க அண்ணனுக்காக அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு நீங்க ஒரு வழிவகை பண்ணிருக்கீங்க. ஓகே, நான் முழுமையான ஆடியோவை நான் ஸ்க்ரீனில் போடுறேன், பார்த்துங்க. இப்போ இதில் இந்த இந்த பன்னாட பேச்செல்லாம் கேட்டிங்கல்ல, எஸ்ஓபி போட்டு மக்களை பார்க்க விடாமல் தடுத்துட்டீங்க, சிபிஐ கேஸு போட்டு 2 நாள் முடக்கி பார்த்தீங்க, கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை அழுத்தம் கொடுத்து பார்த்தீங்க, அப்புறம் கரூரில் இந்த மாதிரி வழக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இதுக்கெல்லாம் திமுக தான் காரணம், ஜனநாயகம் படத்தை முடக்கி வச்சிட்டீங்க, இதெல்லாம் பின்னணியில் திமுக தான் இருக்குது அப்படின்னு இந்த பன்னாட இன்னொருத்தங்கிட்ட பேசுகிறான். அவன் இதை மாதிரி வாங்கிட்டு வீடியோ போடுறவன் போல இருக்குது, வீடியோவோ ஆடியோவோ இல்லை ரீல்ஸோ போடக்கூடியவன் போல இருக்குது. அவனுக்கு காசு கொடுத்து இது எல்லாம் பின்னணியில் வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா. என்ன மயிர் பிடுங்கிட்டார் இவர்? வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா என்ன பிடுங்கினாரு? பிடுங்கினது பூரா என்னது பண்ணது? அயோக்கியத்தனம். பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொருத்திக்கிட்ட போனது அயோக்கியத்தனம். அதுக்கு சப்போர்ட் வேற. இப்போ சமீபத்தில் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து ஒன்று வெளியிட்டார், ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துன்னு. நம்ம கூட அவர் பேசுனது தப்புங்க, அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அது சம்மந்தமாக ஒரு வீடியோலாம் போட்டிருந்தோம். ஆனால் இப்போ மனைவியே குற்றம் சாட்டியிருக்காங்களே, ஒரு நடிகையோடு கள்ள உறவில் இருக்காரு, தகாத உறவில் இருக்காரு, திருமணத்துக்கு மீறிய உறவில் இருக்காருன்னு அந்த நடிகை பெயரை கூட வெளியிடுவேன், தேவைப்பட்டால் நடிகையின் பெயரை வெளியிடுவேன், ஆதாரங்களை வெளியிடுவேன், புகைப்படங்களை வெளியிடுவேன் அவங்க சொல்கிறாங்களே, அதற்கு திமுக தான் பின்னணியில் இருக்குன்னு பேசுகிறான்னா, அது காசு கொடுத்து செட் பண்ணுறான்னா, எப்பேற்பட்ட கேடுகட்ட ஜென்மம், கீழ்த்தரமான ஜென்மமாக இருப்பான்னு பாருங்களேன். நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அப்போ சொல்லியிருந்தேன், விஜய் மனநல பாதிப்பில் இருக்காரு, மன அழுத்த பாதிப்பில் இருக்காரு, அவருக்கு பெரிய பாதிப்பு இருக்குது, அவர் ஒரு நல்ல மருத்துவரை பார்ப்பது ரொம்ப அவசியம். ஏன்னா அவர் முகம் ரொம்ப கர்ண கொடூரமாக மாறி போச்சு, அவர் முகத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை, அவர் முகத்தில் ஒரு மகிழ்ச்சியே தெரியல, அப்படியே ஒரு வெறி பிடிச்சி பதவி வெறியில் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக இருக்காரு அப்படின்ற மாதிரி நான் கருத்தை முன் வச்சு சொல்லியிருந்திருப்பேன். இன்றைக்கி அவங்க மனைவி அந்த டைவர்ஸ் அந்த ப்ரேயர்லேயே இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. என்ன குறிப்பிட்டிருக்காங்க? அவர்
அவர் ஒரு சைக்கோ, என்னை கொடுமைப்படுத்தினாரு, குடும்ப ரீதியாக என் மீது வந்து உடல் அளவிலும் மனதளவிலும் நான் கடுமையாக பாதிக்கப்பட்டேன், பொருளாதார இழப்பு ஏற்படுத்தினாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொன்னவன் பொண்டாட்டியே பாதுகாக்கல. இவன் என்ன நாட்டு மக்களுக்கு வந்து என்ன கிழிக்க போறான்? வாய் திறந்து பேசணுமே வேணாமா விஜய்? இதுக்கு கூட பேசணும், எதுக்கு பேசுவான்? ஆக தப்பு பூரா இருக்கு. இவன் இந்த லட்சம் தான் இவன் தான் அந்த நாட்டை ஆள போறானா முதலமைச்சரா? நீங்களே முடிவு பண்ணுங்க. இவனுக்கு என்ன மரியாதை நம்ம கொடுக்கறது? தன் குடும்பத்தை, தன் பிள்ளைகளை, தன்னுடைய மனைவியை மகிழ்ச்சியாக வச்சுக்க தெரியாதவன் நாட்டு மக்களை எப்படி மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும்? செய்யறது பூரா ஏடாக்கூடம், செய்யறது பூரா தப்பு, அயோக்கியத்தனம். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற மாதிரி இல்லது. மனைவியை ஏமாத்திட்டு போய் இன்னொரு வீட்டுல போய் அதுவும் கள்ளக்காதல் பண்ற, அயோக்கியத்தனம் பண்றத அவனை எப்படி வந்து நாட்டு மக்கள் தலைவனாக ஏற்றுக்க முடியும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சியில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டது. அந்த ஒரு நடிகையை வந்து இவர் வீட்டுக்கு பக்கத்திலேயே மாடியில குடி வச்சிருக்காரு. விஜய் தான் அந்த நடிகையை வந்து மாடியில குடி வச்சிருக்காரு. அப்பப்போ விஜய் அந்த வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க. ஒரு செய்தி வெளியிட்டாங்க. அந்த செய்தியை வெளியிட்ட அந்த செய்தியாளரை இந்த ஈசிஆர் சரவணன் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து இந்த விஜயனுடைய அடிப்பொடி. அவன் ஏதோ மாவட்ட பொறுப்பில் இருக்கானா, என்ன கன்றாவிலாம் தெரியாது. அவன் ஒரு படப்பிடிப்பு நேரத்தில் அந்த செய்தியாளரை காரோட கடத்திட்டு போயிட்டானுங்க உள்ள. பெரிய பிரச்சனையாகி போலீஸ் போய் தலையிட்டு அந்த செய்தியாளருக்கு அடி உதலாம் வந்துச்சு. அப்புறம் அந்த செய்தியாளரை மீட்டுட்டு வந்தாங்க. ரவுடி கூட்டத்தை வச்சிருக்கான். எதுக்காக வச்சிருந்தாலும் அந்த நடிகையினுடைய கார் அங்கே நின்னது, விஜயனுடைய கார் அவன் வீட்டு வாசல் நின்னது, போட்டோ எடுத்தது, வீடியோ எடுத்தது, அந்த நடிகை இந்த இடத்துல தான் இருக்காங்க, விஜய் இப்போ வந்திருக்காரு போயிருக்காருன்னா அவங்க வீடியோவை ஷூட் பண்ணி அதை செய்தியாக வெளியிட்டதனுடைய விளைவாக அந்த செய்தியாளரை மிரட்டி உருட்டி கடத்திட்டு போய் கடத்தெல்லாம் பண்ணவன் தான் அந்த ஈசிஆர் சரவணன். அவன் வந்து விஜயனுடைய அடிவருடி, பூஜா தூக்கின்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள். பட் ஆனால் என்னன்னா இன்னைக்கு வேற ஒரு யூடியூபர் ஒரு கருத்தை வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காருன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாதிரி இந்த பிரிவுக்கு காரணம், இந்த பிரச்சனைக்கு காரணம், இந்த நடிகையோட தொடர்பை ஏற்படுத்தி விட்டது எல்லாமே அவரோடு இருக்கிற அந்த இணை பொருளாளர்னு ஒருத்தருக்கு பதவி கொடுத்துருக்காரு. நம்ம தம்பி ஜெகதீஷ் தான் இதுக்கெல்லாம் காரணம். அவன் தான் விஜயனுடைய குடும்பத்தில் இந்த மாதிரி கலகத்தை ஏற்படுத்துறது, விஜயனுடைய குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்துறது அப்படின்னு போட்டு பொழந்திருக்காரு. நான் யார் போட்டு பொழந்தாலுங்க அறிவு விஜய்க்கு இருக்கணும். அவனுக்கு வயசு என்ன ஆகுது? 50 வயசை தாண்டிட்ட, அரை கிழவன், 1/2 அடிச்சிட்ட. நீ 50 வயசை தாண்டிட்ட. உனக்கு மனைவி இருக்கு, பிள்ளைங்க, பையனுக்கு கல்யாணம் பண்ணால் அவனுக்கு பொண்டாட்டி வரும், பேரம்பேத்தி எடுக்கிற வயசு. உனக்கு என்ன ஆணி பிடுங்குற வேலைங்க இப்படின்னு கேட்க தோணும் இல்லையா? கேட்கணும். ஆனால் அப்போ கூட அவனுக்கு குறைக்காது. 41 பேர் செத்த பிறகு சைக்கோ மனநிலையில் சுற்றிட்டு இருந்தவன், ஆறுதலுக்கு வீட்டுக்கு தேடி வாடான்னு சொல்லி ஆறுதல் கொடுத்தவன், நடிகையோட தொடர்பு இருக்கிறவனுக்கு நடிகை விட்டு வெளியில வான்னு ஒரு சொன்ன பிறகு அவர் பேரை சொல்ல கூட பயந்தவன். இவரும் ஒரு பேரை சொல்ல பயந்தான். அந்த நடிகை அறிக்கை வெளியிட்டுச்சு. அந்த நடிகை வேற யாரும் இல்லை. ஏன்னா அறிக்கை வெளியிட்டதுனால அவங்க பேரை நம்ம சொல்லலாம். திரிஷா தான் அறிக்கை வெளியிட்டாங்க. என் தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்க யாருக்கும் உரிமை இல்லை. அதாவது இந்த மாதிரி எங்களுக்குள்ள கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு அவர் பேசுறது தப்புன்னு சொல்லல. அந்த அம்மா, அந்த நடிகை வந்து தப்புன்னு சொல்லலை. என் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து விமர்சிப்பது தப்பு. நாங்கள் புரிஞ்சவன் பிஸ்தா, புரியாதவன் பாதாம் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியுமா என்ன? நம்ம ஏன் அதை சொல்லுவாங்க? அவங்க தான் சொன்னாங்க. அந்த திரிஷா தான் ஒரு அறிக்கை ஒன்று வழக்கறிஞர் மூலமாக வெளியிட்டு, நான் கூட அந்த அறிக்கையில் தேடி பார்த்தேன் எங்கேயாவது நயினார் நாகேந்திர பேர் இருக்கு மாட்டேன். ஏன்னா அவர் தான் அந்த கருத்தை முன் வச்சிரு, அப்போ அவரை திட்டுவாங்க போல இருக்காங்க அப்படின்னு நினச்சி பார்த்தா எங்கேயுமே பேரை காணும். இது என்னடா கன்றாவியா போச்சு அப்படின்னு. அந்த அளவுக்கு பயந்து நடுங்கிற கும்பல் தான், தொடர்நடிகை கும்பல் தான் விஜய் கும்பல். விஜயை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருமே தொடர்நடிகைங்க. ஆனால் வீரவாசமாக மைக்கு பார்த்தா மட்டும் பேசுவானுங்க. இப்போ இந்த விஷயம் சந்தி சிரிச்சிருச்சுங்க. நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது ரோட்டுக்கு வந்துருச்சு, வீதிக்கு வந்துருச்சு, நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு. அப்போ அது புது வாழ்க்கையில் நீ வந்து நான் முதலமைச்சர், இப்போ எனக்கு முதலமைச்சர் ஆகணும்னு நீ ஆசைப்படுறேன், நான் இந்த நாட்டு பிரஜை, எனக்கு நீ முதலமைச்சராக வரணும்னா நீ தனிப்பட்ட வாழ்க்கை கேவலமாக இருந்தனா உன்னை எப்படி வந்து முதலமைச்சரை ஏற்றுக்க முடியும்? உடனே மக்கள் ஓட்டு போட்டால் வந்துடலாம். அவருக்கு இல்லையா இவருக்கு இல்லையா? நாங்கள் நீ மற்றவங்களை உதாரணம் காட்டும் போது நீ எப்படி இருக்கணும்? உன் தனிப்பட்ட வாழ்க்கை சரியா இருக்கணும் இல்லையா? அடுத்தவங்களை கை காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம சரியா இருக்குமான்னு யோசிக்கணும் இல்லையா? அது இல்லையே. இப்போ மகனை எப்போ அவன் வந்து இப்போ ஒரு படத்தை இயக்கி முடிச்சிட்டான், அடுத்த படம் வந்து அடுத்த படத்தை இயக்குவதற்கு தயாராகிட்டு இருக்காரு.
மகன் படம் பண்ண போறான்னு எல்லாருமே வாழ்த்துறாங்க. ஒரு வாழ்த்து இவங்கிட்ட இருந்து வரலங்க. பெத்த பிள்ளைக்கே வாழ்த்தாதவன் தான் இவன். எப்படி நாட்டு மக்கள் எல்லாம் வாழ்த்தி அப்படியே வழி அனுப்பி பெரிய ஆணி பிடிக்கிற போறாரு? மகளை கவனிக்கல, மனைவியே கவனிக்கல. இப்போ மனைவி வந்து ரொம்ப தெளிவாக அடிச்சு உடைச்சிட்டாங்க. இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஏன் திமுகவை வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்னா, தேர்தலுக்குன்னு சில மாதங்களே இருக்கு. தனிப்பட்ட வாழ்க்கையை சொல்லிட்டா பெரிய சிக்கலாயிடும். அதனால தான் காசு கொடுத்து ஊடகங்கள்ல இருக்கிற எல்லாரையும் அவங்களுக்கு சாதகமான ஆட்கள்கிட்ட மாற்றி மாற்றி பேச வைக்கிறாங்க. நிறைய பேர், நிறைய யூடியூபர்ஸ், நிறைய இன்ஸ்டா பிரபலங்கள்லாம் விஜய் ரொம்ப நல்லவர், வல்லவர், அவர் மீது வேண்டுமென்றே கார்னர் பண்ணுறாங்க. கரூர் வழக்கு போட பார்த்தாங்க, சிபிஐ நெருக்கடி கொடுத்தாங்க. கடைசியில் இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையும் திமுக கையில் எடுத்துருச்சு. இந்த வழக்குக்கு திமுகவுக்கு என்ன சம்மந்தம்னே தெரியல. ஏன் இப்படி கலைப்பு போகிறாங்கன்னா, எல்லாத்தையும் திமுக மேலே பழிய போட்டுட்டு அப்படியே குளிர் காஞ்சி நம்ம வந்து மேலே வந்து உட்காந்துக்கலாம், பதவியில் உட்காந்துக்கலாம் நினைக்கிறாரு. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் இல்லை. எல்லா நாட்டு மக்களுக்கே தெரியும், நீ ஒரு ஃப்ராடு, 420, அயோக்கிய பைய, பொண்டாட்டியை வச்சு வாழ தெரியாதவன். இதில் வேற அவங்க வந்து இலங்கை தமிழர் லண்டனில் போய் செட்டில் ஆனவங்க. இது காதல் திருமணம் வேற இத்தனைக்கும். என்ன எழவிடாது அப்படின்னு கேட்க தோணும். பட் நம்ம அப்படி கேட்க மாட்டோம். அப்படி கேட்க தோணும். ஏன்னா காதலிக்கிறவர்களுக்கு அதாவது பார்த்து திருமணம் செய்கிறவர்களை விட, பெற்றோர் பெரியோர் மற்றவங்க பெரியவங்கெல்லாம் பார்த்து அந்த திருமணத்தில் இருக்கிற அன்பும் அரவணைப்பும் அந்த அஃபெக்ஷனை விட காதல் திருமணங்கள் செய்கிறவர்களுடைய அஃபெக்ஷனும் அன்பும் வந்து அதீதமாக இருக்கும் அப்படின்றது பரவலான கருத்து. உண்மையாக காதலிக்கிறவங்க நான் சொல்றது, ஏதோ வந்து காமத்துக்காக காதலிக்கிறது, காதல்ன்ற பேரில் காமம் மட்டுமே வச்சுக்கிறது, இல்லை பேருக்கு சும்மா நானும் காதலிச்சேன்னு சொல்றது, அன்பு இல்லாத காதல். சும்மா அந்த நேரத்துக்கு ஒரு பார்வை கவர்ச்சிக்காக ஒரு லவ், டக்குன்னு லவ் ஆகிடும், அப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் ஆன கொஞ்ச நாளே வெறுத்துரும், கசந்துரும், திருமண வாழ்க்கையை வந்து போர் அடிச்சிடும், அப்புறம் இங்கே அங்கே போய் திரியிறது. ஆனால் உண்மையான காதலர்கள் சாகர வரையும் அப்படி தான் இருப்பாங்க. அந்த காதலுக்கு வந்து அழிவே கிடையாது. எப்பவுமே காதலுக்கு அழிவு இல்லை. அப்போ நீ காதலிச்சு கல்யாணம் பண்ண அவங்க மேலே நீ வச்சிருந்த அன்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சா? நீ வந்து மாறிக்கிட்டே இருக்கிறாள், இங்கே ஒன்று அங்கே ஒன்று. அதனால தான் சொல்லியிருக்கிற தமிழ்நாடு முழுக்க என் வீடுன்ற. நீ ப்ராடு பையன்றதை வெளியே முதலே சொல்லிட்டுக்கிற. எங்களுக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஒரு பஞ்ச் டயலாக் வரும், அவர் அப்போ சொல்லும் போது புரியல ஆனால் இப்போ புரியுதுறாங்கல்ல, அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க என் வீடுன்னு சொல்லும் போது புரியல, அப்போ புரியல, ஆனால் இப்போ புரிஞ்சிருக்கு என்ன காரணம்ட்டு. ரொம்ப மோசமான ஒரு ரொம்ப தவறான நபராக விஜய் வந்து இருக்கிறார் என்பதற்கு ஏகப்பட்ட உதாரணம் இருக்கு. இது உச்சபட்ச உதாரணம். இப்படிப்பட்ட மனிதர் அரசியலுக்கு லாய்க்கில்லாதவர், அரசியலில் குறைந்தபட்ச நேர்மை நாகரிகம் இருக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோன்னு பொண்டாட்டியே பாதுகாக்க முடியல, உன்னால பொண்டாட்டிக்கே உரிய மரியாதை கொடுக்க தெரியல, நீ எப்படி நாட்டு மக்களை உதைப்ப? ஒரு 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 இந்த இதில் எக்ஸில் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு பொண்ணு பேசுது, ஒரு பன்னாட பரதேசி நாய் அது பேசுது, நான் விஜய் அண்ணா கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு, பரவாயில்ல சொன்னா தப்பு இல்லை, அடுத்து சொல்லுது, நாங்கள்லாம் விஜய் அண்ணா கூட இருக்கோம், நான் வந்து அக்காவாக இருக்கேன், தங்கச்சியாக இருக்கேன், பொண்டாட்டியாக கூட இருந்துட்டு போகிறேன், உனக்கு என்ன நோவுது, திமுக காரனை உனக்கு என்னடா நோவுது அப்படின்னு பேசுது. அடப்பாவிகளா, என்ன கன்றாவிடா இது? அவ எவ்வளவு ஒரு ஆபத்தான விஷயத்தை, ஒரு அதாவது திருமணம் கடந்த உறவை நார்மலைஸ் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஜஸ்ட் லைக் தட். அதை விடுப்பா, அவருக்கு விருப்பப்படுது, அவர் போறாரு, இது என்ன பெரிய தப்பு இருக்கு, அதெல்லாம் விடு, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அதை நார்மலைஸ் பண்றதுக்கான ஒரு வேலை பார்க்குறாங்கல்ல. அது இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் மூலமாக இந்த சம்பவம் வெளியில வந்ததுல இருந்து கலரி போயிட்டே இருக்கு பயங்கரமா. ஆனா அது இன்னும் சந்திச்சிருக்கோங்க. விஜய் இன்னும் கேவலப்படுவார், இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவார். ஏன்னா நேர்மை இல்லை விஜய் கிட்ட, ஒரு துளி கூட மரியாதை இல்லை, ஒரு துளி கூட இரக்கம் இல்லை. பணப்பிசாசு, பதவி பிசாசு, சைக்கோத்தனம், இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக இருக்கும்போது முகத்துல அந்த மகிழ்ச்சியோ சந்தோஷமோ வரவே வராது. இதுதான் விஜய். அதனால விஜய் இன்னும் பல விஷயங்கள்ல அம்பலப்படுவார் அப்படின்றது தான் இப்போ போயிட்டு இருக்கிற விஷயம். தாவேக்கால் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஒரு முறை இருமுறை, ஒரு முறைக்கு இருமுறை நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம இருக்கிற இடம் சரியான இடமா? இந்த விஜய் என்கிறவர், நீ நடிகரை பாருங்க, அவ்வளவுதான், அவன் நடிங்க,
நடிகனாக இருக்கிறோம், ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ஒரு வேஷம் போட்டுன்னு இருப்பார். நிரந்தரமான வேஷம் இருக்காது. நிரந்தரமான வேஷம் இல்லைனாலும் நல்ல நல்ல அரிதாரத்தை கலைச்சிட்டாங்கன்னா நல்ல மனிதராக மாறிடுவாங்க. நம்பியார் வந்து அவர் நடித்த எல்லா படங்களும் வில்லத்தனம், கொடூர வில்லன். ஆனால் நிஜ வாழ்க்கையில வந்து மிக நேர்மையான மனிதர். பெண்களை ஏறிட்டு பார்க்காதவர், குடிக்காதவர், ரொம்ப காலமாக சபரிமலையினுடைய பக்தராக விளங்கியவர், குருசாமியா இருந்தவர், அவ்வளவு மென்மையானவர். இதுதான் வந்து ரியல் லைஃப்க்கும் இருக்கிற விஷயம். என்ன இது அடுத்து என்ன கட்டத்தை நோக்கி ஓட போகுது தெரியல. இன்னும் பல பஞ்சாயத்துகள் இருக்கு, பொறுத்திருப்போம். வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.